சென்னை கத்தீட்ரல் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவில் உள்ள அம்சங்கள் குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட இந்த பூங்கா ஒட்டுமொத்தமாக 6.9 ஏக்கர் பரப்பளவுல 46 கோடி செலவுல கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பூங்காவோட வசதியை பார்க்கும் பொழுது நுழைவு வாயில உயர்தர தோட்டக்கலையோட அருங்காட்சியகம், ஏராளமான காய்கறிகளோட கண்காட்சி இடம்பெற்றிருக்கிறது. 500 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய சிப்லைன் எனப்படும் கம்பியில எல்லாரும் உற்சாகமாக தொங்கியபடி செல்லக்கூடிய சாகச பயணம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. பார்வையாளர்களை படம் பிடிக்கக்கூடிய கலைஞர்களுடைய கலைக்கூடம், 120 அடி பனிமுட்ட பாதை, ஆர்கிடெக்ட் குடில், அரிய வகை கண்கவர் பூச்செடிகளை உள்ளடக்கிய கூடிய ஒரு கண்ணாடி மாளிகை, மர வீடு, பறவைகளுக்கு நம்ம எல்லாரும் நேரடியா ஃபீட் பண்ணக்கூடிய இடம், அதே நேரத்தில் பல வகையான உள்ள ஒரு வசதிகள் உள்ளே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் 100 பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு 50 ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. இரவு நேரத்தில் 2 லைட் ஷோ, அதாவது லேசர் ஷோ நடத்தி பொதுமக்களை உற்சாகமூட்டப்பட இருக்கிறாங்க. 6:30க்கு ஒரு லேசர் ஷோவும் 7:30க்கு இன்னொரு லேசர் ஷோவும் இங்கு இடம்பெற இருக்கிறது. இந்த அழகான பூமியில ஒரு பரபரப்பான நகரம், ஊர் முழுக்க அன்பான மக்கள், நல்ல அறிவான பொறுப்பான குழந்தைகள், இயற்கையை ரசிக்க தெரிஞ்ச குழந்தைகள். சென்னையை பொறுத்தளவு இதுதான் ஒரு முதல் முறையாக நவீன தொழில்நுட்பம், நிறைய என்டர்டைன்மெண்ட் வசதிகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூங்காவாக இது இருக்கும் என்று தோட்டக்கலைத்துறை அமைச்சர் நேரடியாக தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமா சென்னை மக்கள் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இடம்னா அது இந்த கலைஞர் நூற்றாண்டு, இந்த அருங்காட்சியகம் மற்றும் இந்த பார்க்குன்னு சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.